இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராகிய உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. ஒரு ஆமென் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் இந்த வருஷம் நம்மோடு பேசின நம்ம சபைக்கும் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எண்ணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்றைக்கான அந்த ஒரு செகண்ட் பார்ட்டே நான் எடுத்துக்கொள்றேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார் என்ற தலைப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த வாரம் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துவார் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்திற்கான வார்த்தை உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். இன்றைக்கு எலும்புனா அந்த சொல் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார் அப்படின்னு இருக்குது. அது இங்கிலீஷ் பைபிள் நம்ம படிக்கும் போது கேஜியில் படிக்கும்போது ஸ்ட்ரென்தன் போன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரென்தன் போன்ஸ் அப்படின்னா கர்த்தர் எலும்புகளை பலப்படுத்துவார் இருக்கு. இன்னைக்கு நான் தலைப்பு இப்படியாக கொடுக்க விரும்புகிறேன். இப்படியாக தலைப்பு எடுத்து ஒரு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார். ஒரு சத்தமாவே ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார். இந்த வார்த்தை உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை பலப்படுத்துவார். உன் எலும்புகளை குணமாக்குவார். உன் எலும்புகளை உயிரிழைய செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. எலும்புனா நம்ம புதிய வருஷத்துல ஆராதனையில சொன்னோம். எலும்புகள் எதை குறிக்கிறது வேதத்தில் என்றால் நம்முடைய சுகத்தை குறிக்கிறது. பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்ற. முதல்ல உன் எலும்புல சுகம் உண்டாயிடுச்சுன்னா, எலும்பு சரியாயிடுச்சுன்னா, ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கும், நம்ம சரீரம் முழுவதும் நல்லா இருக்கும். நீ கர்த்தர் இந்த வருஷத்துல ஆண்டவருடைய சுகப்படுத்துவார். இரண்டாவது எலும்பு என்பது குடும்பத்தை காட்டுகிறது என்று சொல்றோம். ஆண்டவர் குடும்பமாய் உங்களை இந்த வருஷம் இந்த நாட்களில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் சொல்றேன் ஒரு ஆமென் சொல்லிட்டு வரணும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். குடும்பத்துல எங்க பலவீனம் இருக்கிறதோ, விசுவாச குடும்பத்துல எங்க பலவீனத்தை கொண்டு வருகிறோம் அந்த இடத்துல கர்த்தர் நின்று உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவார். மூன்றாவது எலும்பு என்றால் எப்படியாக சொல்கிறேன், நம்பிக்கை காட்டுகிறது. நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், எல்லாமே முடிந்தது என்று நினைத்திருக்கலாம். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீண்டுமாய் உயிரை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் நிலைப்படுத்துவார். உங்கள் எலும்புகளில் ஊனை கர்த்தர் உண்டாக்குவார். நம்ம எலும்புல உள்ள ஒரு ஊன் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம எலும்புக்கு போனுக்கு நம்மளால ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம எலும்பு வீக் ஆயிடுமா. ஆனா கர்த்தர் அதனால சொல்றாரு, உங்களுக்கு உள்ள என்ன பிசாசு கொண்டு வருகிறானோ உன் எலும்புக்குள்ள சிலரை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அது எலும்புக்குள்ள இருக்கிறது நம்மளால அதை கிரகிக்கவே முடியாது. அதை நான் அந்த ஊர்களை நான் நினைவுள்ளதாக்குறேன் என்று சொல்கிறது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை உன் குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல உன் வேலைக்குள்ளேயோ இந்த ஊழியத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் உனக்குள்ள ஆயத்துல யாருக்கும் தெரியாத ஒரு காரியத்துல நீ அகப்பட்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாத ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், இல்ல நீங்கள் பலவீனப்பட்டு யாருக்குமே தெரியாம உனக்குள் இருக்கிற அந்த பிரச்சனையை நீயே கலக்கத்தோட வேலையோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த உள்ள இருக்கிற இண்டத்தை கர்த்தர் போய் அந்த பிரச்சனையை சரியாக்கி அந்த பலவீனத்தை பலப்படுத்தி அந்த சுகத்தை சுகமாக்கி அந்த பிரச்சனைக்கு கர்த்தருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார். நான் சொல்றேன், அது உள்ளுக்குள் இருக்கு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உனக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கலாம். சில காரணங்களில் ஆவியானவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத சில கடிதங்கள் எழுதிருக்கலாம், சில
தான் இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரியல, ஆனா உன்னை அறியாமே ஒரு கண்ணீரை பிசாசு உன்னை தள்ளியிருக்கானா, ஒரு பாவத்தில் விழுந்து போயிருக்கிறீங்க, உன்னை அறியாம ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கிறீங்க, உன்னை அறியாமல் விழுந்து போயிருக்கிறீங்க. இது பிசாசுடைய சதித்திட்டமா இருக்குது, இது பிசாசுடைய காரியமா இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த காலையில் அந்த வார்த்தையை நினைப்புகிறார், உன்னை அறியாமல் விழுந்திருக்கிற அந்த இன்பத்தான காரியத்தில் விழுவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை மீண்டும் உயிரை செய்வேன், உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கடைசியில் ஜெபம் முடிக்கும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் என்னை அறியாமல் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கிறேன், இந்த பிசாசு அந்த வழியை தள்ளியிருக்காருன்னா ஆண்டவரே என்னை விடுவீங்க, என்னை ரட்சியுங்க, என்னை அதிலிருந்து காப்பாற்றுங்க. என்னை கூப்பிடும்போது கூப்பிடும்போது அவரை துதிக்கும்போது உயர்த்தும்போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்குவார். நீ சும்மா உட்கார்ந்துட்டு ஏதோ ஒன்று போனோம், இல்லை நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், நான் நல்லதா இருக்கிறேன், கடைசி வரைக்கும் சரியாக இருப்பேன், நல்லதா இருப்பேன் அப்படி சொல்லி போயிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கேன்சரை பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான், உள்ள நாளுக்கு நாள் இப்ப தெரியாது, அது ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வரும்போதுதான் அதனுடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வாழ்க்கையில் நீங்க விழுந்திருக்கிற எல்லா காரியத்தில் இருக்கும், இப்போ உங்களுக்கு அது தெரியாது. சில காரியங்களில் இருந்து நீங்கள் வெளியே வரும்போது, அந்த பிரச்சனை பார்க்கும் பொழுது, அந்த பிசாசின் போராட்டம், அந்த வியாதியோ அந்த காரியங்களோட ஸ்தாக்கும் பொழுதுதான் அதனுடைய ஒரு பாதி நிலைக்கு மேல வரும்போதுதான் உங்க வாழ்க்கையில விழுந்திருக்கிறத முடிவுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியும். முன்கூட்டியே கர்த்தர் சொல்றார், அந்த காரியத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் என்றால் கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க, கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதற்கு கர்த்தரை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் வேத வாக்கு சொல்லுகிறது, கர்த்தரை பலப்படுத்தி நடத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். பலப்படுத்துகிறது ஏசாயா 40:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்றார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தரை பலப்படுத்துகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தரை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் காத்திருக்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்து காத்திருக்கிறோம், கர்த்தர் ஒரு வாழ்க்கையை புதுதலை கொடுப்பார். நான் முன்னாடி சொன்னேன், நம்ம வாரந்தோறும் ஒரு உபவாசம் ஜெபிக்கணும்னு சொன்னோம். என் கர்த்தர் சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம், உபவாசித்து சாப்பிடாமல் உபவாசித்து ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது உங்களை பலப்படுத்துவார், அது புதுதலை கொடுப்பார். எந்த வியாதி போராட்ட சத்துடைய கிளைகளில் விழுந்து கொண்டிருந்தால் கர்த்தர் புதுதலை கொடுத்து உன்னை வாழ வைத்து உயர்த்துவார், புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எல்லாமே முடிஞ்சது என்று நினைச்சாலும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் இங்க சொல்றேன், ஞாபகத்தில் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவரை பார்த்து நீங்க சொல்ற கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் என்ன பலன் இருக்கிறதோ அதை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2 Corinthians 12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் சொன்னாரு, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா எந்த பலன் இருக்கிறதோ அந்த பலனை நம்பியிருப்போம். கர்த்தருடைய அந்த பலனை கொண்டு முறியடிக்க வேண்டிய முறியடித்து உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மையை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்மை பலப்படுத்தும், உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றேன், எத்தனையோ நேரங்கள் பலன் இல்லாமல் பேசுவதற்கு பலன் இல்லாமல் போகிறது, வாழ்வதற்கு பலன் இல்லாமல் போகிறது, எத்தனையோ நேரங்கள் பலவீனங்களில் விழுந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் சொல்லிட்டு போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிற தேவன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையோடு இருக்கிறதுனால கர்த்தருக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறதுனால கர்த்தர்
உனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். திடீர்னு கூட ஒரு விஷயம், இந்த உலகம் உன்னை பலவீனமா பார்க்கிற காரியங்கள், நீங்கள் உன்னை பலவீனமா பார்க்கிற காரியங்கள் பலரும் பலராய் பார்க்கிறது. ஆமென். உண்மையை சிலரை அதுதான் உங்களுடைய பலவீனம் சொல்லுவாங்க. நீ இறக்கப்படுறதுனா உங்களுடைய பலவீனம் உலகம் சொல்லுவோம். நீ பிறருக்காக ஜோடுறதுனா உங்களுடைய பலவீனம் சொல்லுவோம். சிலருக்காக நீ பரிந்து பேசுறதுனா உங்களுடைய பலவீனம் உலகம் சொல்லுவோம். சிலர் சபிக்க கூடாது, அவன் என்ன பண்ணணும், அவன் சபிக்க கூடாது, அவன் இறக்கப்படுறது நினைக்கிறாரு, அதுதான் பலவீனம் சொல்லுவோம். சிலர் என்ன சண்டை போடுறது சரியா சொல்றது மட்டும் வந்து பார்த்தியா, அதை பார்த்துதான் உலகம் சொல்லுவாங்க. வாய்ந்த போயிட்டு அதுதான் பலவீனம் சொல்லுவோம். ஆனா பரலோகம் அந்த பலவீனமாய் பார்க்கிற உலகத்தினுடைய காரியங்களில் கர்த்தருடைய பரலோகம் பலராய் பார்க்கிறதா, அந்த பலவீனம் தான் உன்னை உயர்த்தி அழக பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தி அழக பார்க்கும். ஆமென். சொல்லு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உலகம் பலவீனமா பார்க்கிறதை கர்த்தர் பலராய் பார்க்கிறார். இன்னைக்கு சொல்றேன், இதுதான் என் பலவீனம். நிறைய நேரத்தில் யோசிச்சிருப்பீங்க, இதனால தான் நான் பலவீனத்தில் இருக்கிறேன்னு நினைச்சிருப்பீங்க. அதுதான் ஒரு பலனை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் சொல்லி நேரத்தில் நிறைய முடியல. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் பொழுது ஒரு வாழ்க்கையில் சில 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவரை பலப்படுத்தினாங்க, வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அப்படியே சொல்றேன், எனக்கு கவனிங்க. என்ன சொல்றீங்க, ஒரு மனுஷன் எலிசா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். எலிசா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் என்ன பண்ணா, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஊழியம் செய்து கொண்டிருந்தான். எலியா 7 அற்புதங்களை செய்தார். அவர் கூட இருந்த எலிசா ஆண்டவர் சொன்னாரு, எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு, நான் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தனா நான் செய்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையை பெறுவாய் என்று கர்த்தர் சொன்னார். நான் 7 அற்புதம் செய்தேன், நீ 14 அற்புதம் செய்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கூடயே போவார் எலிசா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தா இயேசுவை தேடிட்டே இருப்பாரு. அப்போ அவரை கரெக்டா எடுத்துக் கொள்ளப்படும் போது எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது எலிசா பார்க்கிறார். பார்த்த உடனே திடீர்னு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் எலியாவுக்கு கோபப்பட்டு ரொம்ப வேதனையோடு என்ன பண்றாருன்னா, அவர் இருக்கிற சால்வை கோபமா அடிக்கிறார். அடிச்ச ஒரு தண்ணி 2 பிரியுது. அப்பதான் ஆச்சரியம், என்ன ரெட்டிப்பான அற்புதத்தை பலனை கர்த்தர் எங்க கொடுத்திருக்கிறார் என்று. அதான் முதல் அற்புதம். அதே மாதிரி ஒரு 13 அற்புதம் எலிசா செய்கிறார். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்படியே சொல்றேன்னா, ஆண்டவர் எந்த அளவுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீரோ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. எலிசா எப்படி ரெட்டிப்பான அற்புதம் பலனை கிடைச்சதுன்னா, அவர் பின்னாடியே போயிட்டே இருந்தார். எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தார். எலியா பின்னாடியே போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருந்தார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தைக்கு பின்னாடியே நீங்கள் அவர் வார்த்தைப்படி அவர் பின்னாடி நடக்கும் பொழுது அப்பதான் அர்த்தம் பெறுவீங்க. நீங்க என்ன பண்றோம், வார்த்தை கேட்கிறோமா, எல்லாம் கேட்கறீங்களா? கேட்கிறோம். கேட்டுட்டு அது உழைப்பா சிலருக்கு போகுது. போன உடனே அதற்கு அது அதுபடியே நடக்கிறோமா? இல்ல. ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றது அங்கே வார்த்தை கேட்கிறோம். வார்த்தை பிரகாரம் கடைபிடிக்கணும். அட்லீஸ்ட் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரவழைக்க வார்த்தை கடைபிடிக்கிறோமா? இல்ல. அப்படி ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார், அதிசயம் செய்வார், உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் வியாதியை மாற்றுவார், உன் போராட்டத்தை மாற்றுவார், நெருக்கடியை மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை பிரகாரமாய் நீ அவருடைய வார்த்தை பின்னாடி போகும்பொழுது அந்த வார்த்தை பின்னாடி நடக்கும் சொந்தம் வந்து காரணப்பட்டவங்க சொந்த ஜோமைக்கு போகிறது நடக்காது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படி. பிசாசுக்கு எதிர்த்து அப்புறம் பிசாசு அவர்களுக்கு ஓடி போவான். சத்தியத்தை அறிவித்து சத்தியம் விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கிறது வார்த்தை கடவுளா என்ன பிரசங்கம் இருக்குமா இருக்காது. நீங்கள் ரோடத்திற்கும் யோசித்து செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன வார்த்தை என்று அந்த
வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து வார்த்தையின் பின்னாடி நீங்கள் போக தவிர இந்த உலகத்தின் பின்னாடி போகக்கூடாது. அப்படி போகும்போது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த எலிசா அப்படியே அவர் எரியும் ஊழியக்காரர் பின்னாடி போகும்போது இரட்டிப்பான அற்புதத்தை செய்தார். நம்பர் முதலாவது உங்கள் தரிசனம் நிறைவேறும். உங்கள் தரிசனம் நிறைவேறும். எலிசாவின் தரிசனம் எப்படி நிறைவேறும் சில காரியங்கள் சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணார்? 13 அற்புதம் எலிசா செஞ்சார். எத்தனை அற்புதம்? 13 அற்புதம் செஞ்சார். ஆனா எலியா கொடுத்த வாக்கு என்ன? அவர் கொடுத்த தரிசனம் என்ன? 14. அவர் ஏன் செஞ்சாரு? டபுள் மடங்கு 7 14. என்னோட டபுளா செய்யணும்னு சொன்னார். 13 செஞ்சுட்டு எலிசா செத்து போனார். ஹalleluya. எலிசா மரித்து போய் அவனை ஒரு குழி தோண்டி அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. மிக உலகம் என்ன சொல்லிருக்க, மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? 14 அற்புதம்னு சொன்னாலே அந்த வார்த்தை நிறைவேறிச்சா? இல்ல. நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம். கோயில் கோயில் சர்ச்சு சபை ஓடிட்டு வாழ்க்கை ஒண்ணுமே நடக்கலையே. நான் உருப்படாம இருக்கிறது ரெண்டாவது விஷயம். நான் தேடுறது நல்ல ஒரு வார்த்தை. ஏதோ ஒழுங்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஹalleluya. ஏதோ ஒழுங்காக நான் ஓடிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்கிறது, அது ரெண்டாவது விஷயம். ஆனா உண்மையா தெரிகிறவங்களுக்கு என்ன தெரியும்? நான் உண்மையா ஆண்டவரை தேடுறேன். எதற்காக என் நோக்கத்துக்காக நான் சபைக்கு போல ஆண்டவரை எனக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கார். அதுக்காக நான் சபைக்கு போறது போயிட்டு வாழ்க்கை ஒண்ணு நடக்க புரியுது. புறம் போடலாம், தோஷமா பேசலாம், யாரமா பேசலாம், ஒண்ணுமே நடக்குன்னு சொல்லலாம். செத்த போயிட்ட எலிசா எல்லாரும் சொன்னாங்க, செத்த போயிட்ட என்ன நடக்க போகுது, காலங்கள் ஆயிடுச்சு. சில சொன்னாங்க 13 அற்புதம் பண்ணாங்க போதும் அப்படின்னு. யாரும் போதும் நீ சொல்லுகிறதை கேட்க தேவனை அவர் சொன்னதை செய்ய தேவன். வானம் பூமி முடிந்து போனாலும் ஒரு வார்த்தை ஒரு வாக்குறுதி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரா அதை நிறைவேற்றி முடிக்கிறார். கடந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ஹalleluya. சொன்னதை ஆண்டவர் செய்வார். அதை காம்ப்ரமைஸ் பண்ணுகிற தேவன் அல்ல, ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல, சொன்ன நாட்களை தொட்டுக்கிறவர் செய்கிற அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். எல்லாரும் பேசினாங்க, உண்மை நடக்கல. கர்த்தர் சொன்னார், ஆனா அவன் மறித்து போனான். அந்த வார்த்தை தந்தோம் ஒரே வச்சு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. அந்த வருஷத்துல 13 சொல்லுது ஒரு வாரம் ஒரு நபர் இறந்து போனாங்க. அந்த இடத்துல எடுத்து போயிட்டு புதைக்க போறாங்க. அப்ப பழம் தோன்றாங்க, தோண்டிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த பிணத்தை போடுகிறார்கள், சடலத்தை போடுகிறார்கள். போடும்போது அங்க ஒரு எலும்பு இருக்கிறது, போட்டுட்டு வராங்க. அந்த எலும்பு அந்த மனிதன் மேல பட்டு அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான். ஒரு கையை தட்டுங்க. கதை எவ்வளவு கதை கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. வேதத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். செத்து போன பிணம் உயிரோடு இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் உண்மை யாரும் ஒண்ணு பண்ணாங்க, ஜோமல்ல எதுவுமே நடக்கல. ஆனா பார்த்தா பக்கத்துல ஒரு எலும்பு அந்த சடலத்தோடு உராசியப்படுது. அந்த பிணம் உயிரோடு இருந்துச்சு. அந்த எலும்பு யாரு என்று அவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எலும்பு யாரை புதைச்சோம் என்று பார்க்கும்போது எலிசாவின் சடலம் இருந்தது. செத்து போன பிறகு கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். அதனால இயேசு உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, எல்லாமே முடிந்தது நினைத்தாலும் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றுவார். எலிசாவின் எலும்பாக இருந்தது. அது அற்புதம் நடந்தது. காரணம் அந்த எலும்புல பலன் இல்லை. உயிரோடு செத்து போனாரு. ஒன்றுமே எலும்புதான் அந்த எலும்புக்கு பலன் இல்லை. ஆனா அந்த எலும்புக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய பலன் அந்த எலும்புக்குள் வரும்போது அந்த எலும்பில் இருந்த அந்த பலன் இந்த மனுஷனை ஜீவனோடு எலும்பு செய்தது. நான் சொல்றேன், உன்னிலும் எந்த பலனும் எந்த தகுதியும் எந்த திறமையும் ஞானமும் அறிவும் செல்வம் எதுவுமே உங்களுக்கு இல்லை. அந்த எலும்பை போல புதைக்கப்பட்டிருக்கிறதா? ஹalleluya. உன் எலும்பு அந்த புதைக்கப்பட்டிருக்கிற எலும்பை கர்த்தர் பலப்படுத்தி உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென். ஹalleluya. சொல்லுங்க, உன்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய. நான் சொல்றேன், இப்ப புரியுதா? செத்து போன எலிசாவுக்கே சொன்ன வார்த்தையை வாக்குத்தத்தத்தை அவன் செத்த பிறகு வார்த்தை அப்படியே மண்ணோடு மண்ணாக விடாமல் கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அந்த வார்த்தையை நிறைவேற்றினார்னா உங்கள் வாழ்க்கை உயிரோடு இருக்கிறவராக சொல்லுங்க.
எத்தனையோ வருஷம் அடங்கலா இருக்கும். ஆமே, அது கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கான நேரம் வரல, ஏதோ ஒரு காரணத்தினால அது அடங்குல கிணத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆமே, அந்த ஃபைல தட்டி அந்த தூசி தட்டி அந்த ஃபைல் எடுத்து ரீஓபன் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கான நீதியை அந்த கோர்ட் நீதிமன்றம் வழங்குகிறது போல இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை இறைவா வார்த்தையான காலைகளில் சொல்கிறேன். கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தரிசனங்கள் ஒருவேளை கிளைகள் போடப்பட்டிருந்ததா, அது ஏன் மறந்து போயிருக்கலாம், அதை ஆண்டவருடைய ஆவியானவர் காலைகளில் சொல்கிறார். அந்த அடங்கு அந்த கிளைகள் போட்டிருக்கிறார் அந்த தரிசனத்தை மீதமாய் கர்த்தர் தட்டி அந்த தூசியை தள்ளி நீ திரும்ப கர்த்தர் சொன்ன நான் சொன்னதை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கு வாக்கு கொடுத்து ஏன் தெரியுமா, காலங்கள் போயிருக்கலாம், நாட்கள் போயிருக்கலாம், எல்லாமே வெறுத்து எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, இனி அது நமக்கு நடக்காது, அதுக்கான வாய்ப்பு இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு என்று நீங்கள் மறந்து போயிருக்கலாம். மறந்து போன தரிசனத்தை கர்த்தர் மீண்டும் ரீஓபன் பண்ணுகிறார். அந்த விஷயத்தை கர்த்தர் எடுத்து வாழ்க்கை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எலிசா மரித்து போன, செத்து போன, எல்லாமே மறந்து போயிட்டாங்க, எலிசாவே மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கல, அவருக்கு சொன்ன வார்த்தை மறக்கலை. அன்பான சொன்னவே இந்த காலையில் பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு வார்த்தைகள் நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நீங்க சொல்ற அந்த ஃபைலை ரீஓபன் பண்றார், உனக்கான அந்த ஃபைலை கர்த்தர் ரீஓபன் பண்றார். என்னோட விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் அந்த ஈசாவின் எலும்புகளை கர்த்தர் நினைவுள்ளதாக்கி அவங்க தரிசனத்தை நிறைவேற்றினார். நீங்க சொல்ற உங்கள் எலும்புகளை கர்த்தர் நினைவுள்ளதாக்கும் போது, நீ பலப்படுத்தும் போது, உங்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்கள் தரிசனம் நிறைவேறும். நம்பர் 2 எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசித்தீர்கள் தான் உங்களுக்கு புரியும். நமக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார்னா என்ன நடக்கும்னா உங்கள் நம்பிக்கை உயிரடையும். நம்பர் 2 உங்கள் நம்பிக்கை உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பட்சத்துக்கு உலக எலும்புகள் உயிரடையும், இஸ்ரவேலின் நம்பிக்கைதான் அந்த எலும்புகள் அதெல்லாம் உயிரடையும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவனை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நான் சொல்றவங்களை பார்த்து காலையில உலக எலும்புகள் பள்ளத்தாக்குல எல்லாரும் செத்து கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, எல்லாம் எலும்பு கூட இருக்குது. எப்போ ஒரு போர் நடந்த எல்லாம் செத்து போயிட்டாங்க, போர் நடந்து இல்ல செத்து போயிட்டாங்க, அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் செத்து போன இடத்துல எலும்பு கூட இருக்குது. அண்ணன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்டார். ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், எலும்புகள் எப்படியும் உயிர் வரும். ஹல்லேலூயா. செத்த போன பிணம் உயிரடையுமா? ஒருவேளை உயிரடைன்னு சொல்லுவோம். எல்லாம் எலும்பு ஒவ்வொரு கால் கையில ஒவ்வொரு இடத்துல இருக்குது, உயிரடைன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க அறிவின்னு சொன்னாரு. அங்க சொல்றாரு, அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் பேசி அந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொன்னார். சொன்ன உடனே தீர்க்க தரிசனம் உடைத்த உடனே ஒவ்வொரு எலும்போடு ஒரு எலும்பா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நோய்களுக்கு எலும்போ அவங்க கரெக்டான எலும்போடு கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுங்க, மனுஷனை உண்டாக்கின நினைச்சுங்க. சில நேரத்துல நம்ம தாயின் கருவில் அவயங்கள் உருவாவதற்கு முன்னாடியே ஆண்டவர் அறிந்து கொண்டார். யோசிச்சேன், இன்னைக்கு குழந்தை பிறக்கிற குழந்தை பிறக்கும் போது எலும்பு இல்லாம பிறகுதா? வயிற்றுக்குள்ள எப்படி குழந்தையாக உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த சின்ன எலும்போடு அந்த கண்களோடு ஆண்டவர் அற்புதமா அவர் செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு அவருடைய விளக்கவே முடியாது, நம்மளால பண்ண முடியாது. ஆனா எல்லா குழந்தையும் பார்த்து எலும்புலாம் ஒரு குழந்தையாக வந்ததே இல்லை. எல்லா குழந்தையும் ஆண்டவர் எப்படி பண்ணாதே தெரியல, யாருக்குமே தெரியல. அந்த எலும்பு எப்படி உருவாக்குன்னா டாக்டர்களுக்கே தெரியல. ஆனா அந்த எலும்புகள் உருவாக்குறது. ஹல்லேலூயா. நீங்க சொன்ன அந்த எலும்பு இல்லைன்னா ஒரு குழந்தை உருவாகாது. அந்த எலும்பாகியும் வேலை கர்த்தர் உங்களுடைய எலும்புகள் நாம் வாழ்க்கை இல்லைன்றது போல கர்த்தர் உங்கள் எலும்புகளை கொண்டு உங்களை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எல்லாம் அந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்துட்டு மாம்சமாயிடுச்சு. அப்போ ஊதும் போது உடனே ஒவ்வொரு எலும்பு உயிரோடு நின்றது. அதை என்ன சொல்றான், இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை இழந்திருக்கலாம்,
கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை உயிரடையும். எல்லாவற்றிலும் நம்பிக்கை எழுத போயிருக்கலாம். அவருக்கு 99 வயசு, அவங்க மனைவிக்கு 89 வயசு. ஆனால் கர்த்தர் நம்பிக்கையே இல்லை. என்ன சொல்றாங்க? நான் ஒரு பாதனை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வாழ்ந்த நட்சத்திரங்களை கூட பெருகப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் பிறந்ததா இல்லை. 99 வயசு ஆயிடுச்சு. அவர்கள் சாராவுக்கு 89 வயசு ஆயிடுச்சு. குழந்தை பிறக்குமாமா? இல்லை. ஆனா கர்த்தர் நம்பிக்கை எல்லாமே இருந்ததான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. 99 வயசு 100வது வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். இரண்டாவது ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியேல் ராஜாவிட்ட சொல்றாரு, நீ சாக போகிற வீட்டு காரியங்கள் குறித்து ஒழுங்குபடுத்தி சொல்லும்போது அப்படியே உடைந்து போய் நம்பிக்கைலாம் இழந்துட்டான். ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ சாக போகிற ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, உன் வீட்டு காரியங்கள் குறித்து ஒழுங்குபடுத்தி சொல்லும்போது உடைந்த நம்பிக்கைலாம் இழந்துட்டான். ஆனாலும் கர்த்தரை நம்பி திரும்ப கர்த்தர்கிட்ட போய் கேட்கும்போது கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வரும்போது ஆண்டவருக்கு 14 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். நம்பிக்கை இழந்த அவருக்கு கர்த்தர் 14 வருஷம் கொடுத்தார். அதே புதிய ஏற்பாட்டு வாசிக்கிறோம். 14 வருடம் பெரும்பாடு சரி, 14 வருஷமா பெரும்பாடு சரி, ரத்தப்போக்கு வியாதினால கஷ்டப்படுறாங்க. எல்லா டாக்டர்களால் படத்தெல்லாம் செலவழிச்சுட்டு எல்லா நம்பிக்கை இழந்துட்டு நம்பிக்கைதான் இருக்கிறார். இயேசு வருவதை கேள்விப்பட்டு இயேசு என்னை சுகப்படுத்துவார், இயேசு என்னை நலப்படுத்துவார் என்று அவரை தேற்றிக் கொண்டு ஒரு பலம் அவர்களுக்கு உண்டான பிறகு இயேசுவை தொட்ட உடனே அந்த பெரும்பாலும் கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலோ நீங்க நம்பிக்கை இழந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை பிரகாரமாக நீங்கள் நலப்படுத்தும் போது அந்த நம்பிக்கை உயிரடையும். அவன் அதை சொல்ல எந்த நம்பிக்கை உங்களுக்கு என் நம்பிக்கையே போயிடுச்சு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கர்த்தரை நம்புங்க, உங்கள் நம்பிக்கை உயிரடையும். நம்பத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். 33-34 வாசகம் தெரியும். உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையும். கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய பலப்படுத்தி நடக்கும் பொழுது உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையும். இயேசுவின் காலில் இருப்பதை முடிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதை படிச்சதையும் கல்வாரி சிலுவையில அங்க எல்லோரும் வந்து சிலுவையில் சாகடிப்பாங்க. சாகடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் போயிடுச்சா இல்லையான்னு சிலர் உயிர் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கால எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உடைச்சு முடிப்பாங்க. 2 கால எலும்பு முடிச்சுட்டு கொஞ்சம் இருக்கிற உயிரும் போயிடும், சுத்தமா உயிர் போயிடும். அப்போ இந்த பக்கத்துல தொங்குறவனுக்கு கால எலும்பு முடிக்கிறாங்க, அவன் உயிர் போயிடுச்சு. இந்த பக்கத்துல வலது பக்கத்துல தொங்குறவனுக்கு கால எலும்பு முடிக்கிறாங்க, உயிர் போயிடுச்சு. இயேசுவின் கால எலும்பு முறிப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் அதை பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அவர் உயிர் போய்விட்டாரு. அவர் காலையில் முடிக்கல. அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா இயேசுவின் காலையில் மட்டும்தான் அந்த சிலுவையில் முறிக்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய சுகத்தை, குடும்பத்தை, நம்பிக்கையை யாராலும் முறிக்க முடியாது. ஆமென். இயேசுவுக்கு தெரியும் அவர் அனுமதி இல்லாம அவர் காலை முறிக்க முடியாது. வேதம் அதான் சொல்லுகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில யாரும் உன்னை முறிக்க முடியாது. உன் வாழ்க்கையை தலையிட முடியாது. விசுவாசம் வாழ்க்கையில தலையிட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல சொல்லி அந்த ஒரு விழா எலும்பு இயேசு ஈட்டி எடுத்து இயேசுக்கு விழா எலும்பு குத்துறாங்க. அந்த சிலுவையில இந்த விழா எலும்பு இருக்கிற விழா எலும்பு இதை குத்துற உடனே அந்த விழா எலும்பு கிழிச்சுக்கிட்டு ஈட்டி உள்ள போய் அவர் இருதயத்தை குத்தி இருதயத்திலிருந்து தண்ணீர் வெளியில வந்து அந்த தண்ணீர் அவங்க பட்ட உடனே அந்த குத்தனம் ரட்சிக்கப்பட்ட இயேசுவே தெய்வம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு யாருக்கு தெரியும் கொடுத்தாரு? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்க இயேசுவை போட்டு ஈட்டி இருக்குல்ல, ஈட்டி எடுத்து அந்த ராணுவ ஆளுங்க அவங்க ஈட்டி எடுத்து விழாயிரம் ஒரே குத்து குத்துறான். குத்துன உடனே இந்த விழாயிரம் கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு நேரம் உள்ள போயிடுச்சு. போன உடனே ஏன்னா ரத்தம் ஒரு துணிக்கு வரல. காரணம் மொத்தம் துணியை சிந்திட்டாங்க. அவர் அடிச்சு ரத்தம் மொத்தம் வெளியே வந்துச்சு. கொத்த ரத்தம் வரல. நீ ஈட்டி கொஞ்சம் ஸ்பீடா குத்துறாங்க. நேரா போய் இருதய பக்கமா குத்தும் போது அந்த இருதயத்தில் பட்டு இருதயம் கிழிக்கப்பட்டு இதயத்துல தண்ணீர் இருக்குமா, அந்த தண்ணீர் வெளியில வந்து பீழ்த்து கொண்டு வந்தது. அந்த தண்ணீர் மேல விழுந்த உடனே அப்படியே உள்ள படித்து இயேசுவே மெய்யான தேவன் என்று இயேசுவை கொலை செய்ய துணிந்தது. கொலை பாதகத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை சாட்சி சொன்னாங்க. இதுதான் இயேசு, அந்த தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் நாம் இதற்கு உடனே உட்கார வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு தண்ணீர் நீங்க நாளைக்கு உட்கார்ந்திருக்கிறோம்.
நான் என்ன மருந்து தெரியுமா, பழம் தெரியுமா, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். யார் தெரியுமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இது இயேசுக்கு பெருமை மாதிரி காலை தூக்கிட்டு வந்து நிற்கிறோம். ஆனா அந்த தண்ணி அந்த ரட்சிப்பை பார்க்க முடியல. நீங்க ஒண்ணும் இல்லாம இயேசு இல்லாம பரவாயில்லை இல்லை, நீங்க மற்ற பழகி ஏதோ தெருவில் கண்டிருப்ப. எனக்கு நேத்தான் அதே தான் நினைச்சேன். அவங்களுக்கு நம்பி கொஞ்சம் இறக்கம் பாராட்டின அந்த தண்ணி அவையால் படலனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் ஆசிரியர் சோழர்கள் வேலைந்தாலும் நான் பரவாயில்லை பார்த்திருக்க முடியாது. எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல இந்த கிராமத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கற்றுக்கொள்ளாத கிராமத்தை தெரிந்து கொண்டாங்க. இதுக்கு வாழ்நாள் நன்றி சொல்ல வேண்டும். பாராட்டு அந்த ஒரு மரியாதைக்குதான் ஆண்டவர் எனக்கு இந்த இடத்திலிருந்து இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அது உண்மையா இருக்கிறதுதான். இத்தனை போராட்டம் சண்டை பிரச்சனை நடுவில் சபை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அவரோட மரியாதை கட்டணும். சிலர் சொன்னாங்க சொன்ன சர்ச்சைகள் ஏதோ சின்ன சர்ச்சைக்கு குடிசை மாதிரி கட்டிட்டு போயிடறாங்க. ஆமென். சிலர் வாக்கு மாதிரி கட்டிட்டு போயிடறாங்க. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். எனக்கு வீடு இருந்தாலும் ஆண்டவருடைய ஆளும் இருக்கணும் எனக்கு ஒரு வழியாக வந்தது. அன்னைக்கு காட்டியும் நான் கிறிஸ்துமஸ் வேலையை பார்த்தேன். இந்த சபையை பார்த்தேன். நான் எதுக்கு சொல்றேன், ஆண்டவர் எது செய்யணும் சிறந்ததை செய்யுங்க. கடமைக்காக சச்சினால வேணும் பாத்ரூம் கட்டு பாத்ரூம் மாதிரி போக நல்லா இருப்பாரு குடிசை மாதிரி பண்ண இல்ல, செய்வதை செய்வது சிறந்ததை கர்த்தருக்கு செய்யுங்க. ஏன்னா இந்த உலகத்திலே உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு ரட்சிப்பு கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறவரே, நீங்க மறைக்காம பரவாயில்லை எடுத்துக்கொள்ளப்படுவதே அது கர்த்தத்தால ஈடுபடும் இல்லாத நீங்க அனைவரும் தாழ்த்தமா இருக்கிறாங்க. ரட்சிப்பை தெரியாம இருக்கிறாங்க. நீ நான் ஒரு தகுதி கிடையாது. நம்மளோட எவ்வளவு பேர் வீட்டில் நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் யாரை உதவ இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தெரியாம சேனல் உதவி பண்ண சேனலா இருக்கிறாங்க. அவங்கதான் இயேசு தேடி போனாங்க. அவங்களெல்லாம் ரட்சிப்பதுல இல்ல. உனக்கு எனக்கு தெரியும் இருக்குன்னா அவ்வளவு நல்லவங்க. நம்ம எவ்வளவு அந்த தண்ணி நம்ம மேல பட்டது கர்த்தர் நம்ம முன்கொடுத்து இருக்கிறார். இனிமேல் நீ காலை தூக்கிட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லாத. அவருடைய பிச்சையினால நீங்க இயேசுக்கு பிள்ளையா இருக்கிறது நீங்க தாழ்ந்துங்க. நான் சொன்ன அவரோட எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பாவிக்கு இந்த மாம்சத்துக்கு உங்களுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து ரத்தத்தினால கழுவி நீதிமான மாற்றி பிள்ளையாய் ரட்சித்திருக்கிறீர்களே நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது தெரியுமா, வாங்க வாங்க இயேசு சபையை கூப்பிட தேவையில்லை. நீ ஓடி ஓடி வாங்க. ஏன்னா ரட்சிப்பில் ஒரு பரவ போக முடியாது. இன்னைக்கு அது ஒரு எண்ணம் வரணும். நான் வந்து ரட்சிக்கப்பட்டு பரவம் போட போகாது. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் தாய்கள் ரட்சிக்கப்படணும், என் உடம்புக்கு ரட்சிக்கப்படணும், நான் இருக்கிற கிராமம் ரட்சிக்கப்படணும், இருக்கிற தெரு ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு அந்த வேதனை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா நம்ம ரட்சிப்பையே நம்ம சரியா இன்னும் கவனிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்புடனே எல்லாமே தெரியாம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் ரட்சிப்பு இல்லைன்னா இன்னைக்கு ஒருவரும் பரவலுக்கு போக முடியாது. நீ 50 வருஷம் நீ சபைக்கு வந்துட்டு கூட நீ ரட்சிக்கப்படலைன்னா பரவலுக்கு போக முடியாது. கர்த்தருக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரா, அந்த ரட்சிப்பு தான் திருப்பியா பேசணும். ஆமென். இந்த ரட்சிப்பு நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட சொல்லணும். அது இயேசுவின் விழாவிற்கு குத்தின பொழுது அந்த தண்ணீர் வெளியே வந்தது, அவர் ரட்சிக்கப்பட்டான். நீங்க சொல்ல அதே ஆதியாகமம் 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமின் ஒரு விழாவிற்கு எடுத்துதான் ஏவாளை உண்டாக்கி குடும்பமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் விழாவிற்கு குத்தின பொழுது உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாகுது. கரெக்டா? ஆனா ஆதாமின் ஒரு விழாவிற்கு குத்தின பொழுது எடுத்த பொழுது ஒரு ஏவாளை உண்டாக்கி குடும்பமாய் கர்த்தர் மாற்றினார். நீங்க சொல்ற உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைவது ஒரு குடும்பம் கர்த்தர் கட்டுவார். குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். குடும்பம் கணவன் இருப்பாரு, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நீங்க கர்த்தர் சொல்றாரு குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். ஆதாமை விழாவில் எடுத்து ஏவாளை உண்டாக்கி அந்த குடும்பத்தை அதில் குடும்பம் இல்லாமல் உலகத்துக்கு குடும்பம் என்பதே இல்லை, கர்த்தர் குடும்பமாய் மாற்றினார். நீங்க சொல்ற இந்த காரியங்கள் நடந்த பிறகு இன்னைக்கு உங்கள் விழா எழுப்பு ஒரு விழா எழுப்பு கையில இருக்குமே இருக்கு. நான் சொல்றேன் ஆதாமின் விழா எழுப்பு ஏவாளை படைத்தது, இயேசுவின் விழா எழுப்பு இந்த உலகத்தையே ரட்சித்தது. இன்னைக்கு
உங்கள் விழானது சில சரித்திரத்தை உண்டாக்கும். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, சில சரித்திரத்தை உண்டாக்கும், ரட்சிப்பை பாதுகாக்கும், ரட்சிப்பை பரிபூரணத்தை கொண்டு வரும். நீங்கள் சரித்திரத்தை படைப்பீர்கள், சாதிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். நான் சொல்ற சில காரியங்களை நீங்கள் படைப்பீர்கள். ஆதாம் விழாவின் மூலமாய் ஏவல் படைக்கப்பட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கரெக்டா புதுசு கிரியேஷன் கிரியேட் பண்ணும்போது ஒரு புது காரியம் உண்டாக்குறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் விழாவை குத்தின போது ரட்சிப்பு உண்டாகுது. அதுதான் ரட்சிப்பு. அதுக்கு ரட்சிப்பு தான் கிடையாது. அங்க ஒரு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டது எப்பனா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே போல கர்த்தர் உங்கள் விழாவை கொண்டு உங்களை கொண்டு ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தொழிலையோ பிசினஸ்லயோ ஊழியத்திலோ வேலையிலோ பிள்ளைகளுடைய படிப்பிலோ திருமணத்திலோ எதிர்காலத்திலோ ஏதோ உங்களை கொண்டு காட்ட ஒரு புதிய ஒரு படைப்பை காட்ட உண்டாக்க போகிற கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய பலப்படுத்தி நடத்தும் பொழுது நீங்கள் சாதிப்பீர்கள். சில காரியங்களை படைப்புக்குள்ளாப்பீர்கள். கர்த்தருடைய தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 வருடம் தொழிலடைந்து 1900 மின்சாரத்தை வைப்பை கண்டுபிடித்தது போல உங்களை கொண்டு சில கண்டுபிடிப்புகள் இந்த விழாவை கொண்டு கர்த்தர் பலப்படுத்தி செய்வார். இருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.